ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த வெனஸ்டே ப்ரோக்ராமுக்கு அவங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். போன வெனஸ்டேலாம் நிறைய பேர் இல்லை, விநாயகர் சதுர்த்திக்கு ஊருக்கு போயிட்டீங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வெனஸ்டே வந்தீங்களா நீங்கள்? இல்லை நீங்களும் வரல. ஓகே. ஸோ லாஸ்ட்டாக என்ன செஷன் அட்டன் பண்ணிதான் ஞாபகம் இருக்கா? அதான் முடிச்சது பார்த்தீங்க. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது காட் பற்றின கான்செப்ட்டு 2 செஷன்ஸாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கும் அதே தான் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அதாவது அந்த செஷன் முடிக்கும்போது ஜஸ்ட்டு நிறைய பேர் புதுசுன்றால் ரொம்ப ஷார்ட்டாக ஜஸ்ட் ரீகேப் சொல்கிறேன். நம்ம அந்த மீட் ஈட்டிங் பற்றி பார்த்துருந்தப்போ லாஸ்ட்டாக ஸ்கிரிப்சரல் வியூ பாயிண்ட்டுன்னு பார்த்தோம் இல்லையா? முதல்ல வந்து காமன் சென்ஸ் வைஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ் வைஸ், இந்த மாதிரி நிறையா விதத்தில் பார்த்து கடைசியாக ஸ்கிரிப்சரல்னு பார்த்தோம். ஸோ எதுக்கு நான் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் நம்பணுங்க? அதில் இருக்கிறதுலாம் எதுக்கு உண்மையாக நான் நம்பணுமா? சயின்ஸ் தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த பேசிஸை வச்சு அப்படியே அப்கமிங் செஷன்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் வேதங்கள்னு சொல்கிறீங்க, கடவுள்னு சொல்கிறீங்க, பட் நாங்கள் நம்புறது வந்து சயின்டிஸ்ட் அவங்கள தான் நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு வந்து கிருஷ்ணர் கடவுளாக இருக்கலாம், எங்களுக்கு சயின்டிஸ்ட் தான் கடவுள், அவங்க சொல்கிறதா நாங்கள் நம்புவோம். அண்ட் சயின்ஸ் என்ன சொல்லுது கடவுளை பற்றி? அப்போல்லாம் ஒருத்தர் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் ஒரு செஷன் ஃபுல்லாக என்ன பார்த்தோன்னா, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி சயின்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது இல்லையா? ஸோ அந்த சயின்ஸ் என்ன விதத்தெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது. பிக் பேங் பற்றி பேசினப்பெல்லாம் இருந்தீங்களா? அந்த வீக் இருந்தீங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இன்னும் அதை பற்றின இன்னும் டிஸ்கஷன்ஸ் அதிகமாக பார்த்துருந்தோம். சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு. அந்த நேஷ்னல் டெம்பர் டேன்னு பற்றி பேசியிருந்தப்போ சயின்டிஃபிக் டெம்பர் டே அப்போ இல்லை, நீங்கள் அந்த வீக்லாம் இல்லை, நீங்கள் இருந்தீங்க. ஸோ சயின்ஸ் ஆக்சுவலாக பார்த்தோன்னா கிரியேஷன் ஆன விதமாக இருக்கட்டும், ஆர் இப்போ நம்ம இருக்கிறதா இருக்கட்டும், எதுக்குமே காடுன்ற கான்செப்டே இல்லாமல் தான் தே ஆர் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் இல்லையா? ஸோ கடவுள்லாம் கிடையாது, நம்ம எல்லாம் எங்கேருந்து வந்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன பதில்? ரெகுலராக வந்துட்டு இருக்கவங்க கேட்குறேன். நம்ம எங்கேருந்து வந்தோம்னு என்ன சொல்கிறாங்க? சயின்ஸ் என்ன சொல்லுது? பை சான்ஸ் எதுலேருந்து வந்தோங்கிறாங்க? கெமிக்கல்ஸ். இந்த உலகம் கிரியேட் ஆனதும் கெமிக்கல்ஸ்ல இருந்து தான். ஒரு நாள் இன்ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து ஹை டெம்பரேச்சர், டென்சிட்டி, வால்யூம் அதெல்லாம் ரொம்ப ஹையா, விச் இஸ் மேத்தமெட்டிக்கலி இம்பாசிபிள். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு பிக் பேங் நடந்தது, அப்படிதான் கிரியேஷன் வந்துச்சு. நம்ம வந்தது எப்படின்னா கெமிக்கல்ஸ்ல இருந்து தான். இது எல்லாமே எதனால நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா பை சான்ஸ். இந்த மாதிரி சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தருது, ட்ரைங் டு கீப் காட் அசைட். சரிங்க, அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் ரீசனபிளா இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. ஸோ இப்போ போன வாரம் நாங்கள் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, சரிங்க அப்படி சயின்ஸ்ல சொல்றதெல்லாம் நீங்க கொஸ்டின் மார்க்குன்னு சொல்றீங்கல்ல, பட் உங்க பக்கத்துல எவ்வளவு கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு? அதாவது கடவுள் இருக்காருன்னு சொல்லி பேசுறவங்க மத்தியில உங்களால கடவுள் இருக்காருன்னு ப்ரூஃப் பண்ண முடியுமா? நீங்க அவங்கள பிக் பேங்கை ப்ரூஃப் பண்ண சொன்னீங்க, நீங்க கடவுள் இருக்காருன்றதை ப்ரூஃப் பண்ண முடியுமா? ஆர் கடவுள் தான் இதெல்லாம் படைச்சாருன்னா மக்களுக்கு நிறைய சில கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நாங்கள் அதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours டிஸ்கஸ் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக மேஜராக ஒரு 3 questions which people generally always ask. ஸோ இப்போ நீங்களே இங்கே வரீங்க அப்படின்னா, ஏன்னா கடவுள் இதெல்லாம் அப்படிலாம் யாரா இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் they will ask you these 3 questions only. அந்த 3 கொஸ்டினை பற்றி ரொம்ப எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணோம். பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஜஸ்ட் we will recap and then we will continue our today's session. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், கடவுள் இருக்காருன்னு நீங்க ஒரு கடவுளே நம்பிக்கை இல்லாத ஒரு நபர்கிட்ட போய் சொல்றீங்கன்னு வைங்களேன், முதல்ல என்ன கேள்வி கேட்பாங்க? ஒருத்தன் கடவுள் நம்பிக்கையே இல்லை, நீங்க வந்து கடவுள்லாம் இருக்காருப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே அவன் என்ன கேட்பாங்க? பார்த்துருக்கியா, காட்டு அப்படின்னு தானே கேட்பாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய எல்லாருடைய மேஜர் பாயிண்ட் இல்லையா? கண்ணில் பார்த்தாதான் நாங்கள் நம்புவோம், கண்ணில் பார்க்கல அப்படின்னா நாங்கள் நம்ப மாட்டோம். கரெக்டா? ஸோ சீயிங் இஸ் பிலீவிங். கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ்ல என்ன பண்ண ட்ரை பண்றாங்க? தே ஆர் ட்ரைங் டு லுக் ஃபார் காட் எவ்ரிவேர். கடவுள் எங்க இருக்காரு, காட்டுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் சர்ச்சிங் இல்லையா? பட் இதுதான் எல்லாரும் நம்ம கிட்ட கேட்பாங்க, நீ இருக்காருன்னு சொல்றல, இருந்தாருன்னா காட்டு, எங்க இங்க தெரியலையே, எங்க இதுல இருக்காரா, அதுல இருக்காரா, இங்க இருப்பாரா, அங்க இருப்பாரா அப்படின்னு சொல்லி டெலிஸ்கோப், மைக்ரோஸ்கோப் என்னென்னமோ வச்செல்லாம் தேடுறோம். பட் ஆனா அப்படி பண்ற மெத்தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. கடவுளை கண்ணில் காட்டினீங்கன்னா நம்புவோம் அப்படின்னு சொல்லி இங்க தேடுறாங்க இல்லையா? இந்த கிரியேஷனுக்குள்ள தேடுறாங்க இல்லையா?
கிரியேஷனுக்குள்ள தேடுறதன் மூலியமா நீங்க கிரியேட்டரை பார்க்க முடியாது. என்னங்க சொல்றீங்க? நல்லா நான் சொல்ற லைனை திருப்பி கேளுங்க. பை லுக்கிங் அட் த கிரியேஷன் யூ கேனாட் see the creator. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் தான் நாங்கள் பார்த்துருந்தோம். என்ன இருக்குங்க? ஹரே கிருஷ்ணா. இங்கே என்ன இருக்கு? ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு மேபி இன்னைக்கு டின்னர்னு வச்சுக்கோ. ஸோ செவரல் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் குக் பண்ணி இங்கே வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இதை சமைச்சவர் யாருன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. குக், அந்த குக்கு தான் யாருன்னு கேட்குறேன். அன்னைக்கும் இதே பதில், இன்னைக்கும் அதே பதில். அந்த சமைச்சவர், அடுத்த பதிலும் அதே வந்துருச்சுப்பா, ஹியூமனா. அதே தான் அவங்களும் சொன்னாங்க. என் கொஸ்டின் என்னன்னா, சமைச்சவங்க எப்படி இருப்பாங்க? ஆர் இன்னும் சிம்பிளிஃபைடா சொல்லணும், ஒரு மேலா ஃபீமேலா, அது மட்டும் எனக்கு சொன்னீங்கன்னா போதும். இதை குக் பண்ணவங்க மேலா ஃபீமேலாப்பா? இத்தனை பேர் இருக்கீங்களே, சொல்லுங்க. தெரியலையா? 2 பேராகவும் இருக்கலாமா? என்ன இடத்துல கூகுள் மாதிரி ஆகிட்டீங்க. கூகுளில் ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா மேல் ஃபீமேல் அதர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை பார்த்து குக் பண்ணது மேலா ஃபீமேலா நம்மளால சொல்ல முடியுமா? we cannot see. ஓகே, குக் பண்ணவர் இந்தியனா வெஸ்டர்னரான்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் இந்தியன் ஐட்டமா இருக்கு, அப்போ இந்தியன் தான் சார் சமைச்சிருக்கணும் அப்படின்னு. ஏன் ஃபாரினர் சமைக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? என்ன சொல்ல முடியாது. கரெக்டா? சமைச்சவர் டாலா இருப்பாரா ஷார்ட்டா இருப்பாரா? சொல்ல முடியாது. கரெக்டா? பட் இதை பார்த்து, அதாவது இந்த மாதிரி சமைச்சிருக்கிற இது ஒரு கிரியேஷன், கரெக்டா? ஒரு ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிருக்காங்க, ஒரு கிரியேஷன். இந்த கிரியேஷனை பார்த்து கிரியேட்டர் யாரு, கிரியேட்டர் எப்படி இருப்பாரு அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் இதை பார்த்தோன்னா நமக்கு என்ன தெரியும்? மினிமம் இதை யாராவது ஒருத்தங்க சமைச்சிருக்காங்க, ஒரு கிரியேட்டர் இருக்காங்க. ஸோ பை லுக்கிங் அட் த கிரியேஷன் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் இஸ் அ கிரியேட்டர். ஒரு கிரியேஷனை பார்க்கறது மூலியமா கிரியேட்டர் இருக்காருன்றதை புரிஞ்சுக்க முடியுமே தவிர அந்த கிரியேஷன்ல இருந்து கிரியேட்டர் நம்மளால பார்க்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? பட் இப்போ உடனே ஒருத்தன் கொஸ்டின் கேட்கலாம், சார் ஆனா நான் வந்து இது யாரு சமைச்சான்னு தேடி விசாரிச்சேன்னா நான் கண்டுபிடிச்சு அவங்கள பார்க்க முடியும்ல. அதே மாதிரி காடை நானும் தேடி பார்க்கணும்னு நினைச்சேன்னா தேடி பார்க்க முடியணும்ல. எஸ், அதை தான் நம்மளும் சொல்றோம். அதுக்கு ப்ராசஸ் இருக்கு. அதுக்கான ப்ராசஸ் இப்போ இவங்க சொல்ற மாதிரி கடவுள் இருக்காருன்னா என் முன்னாடி வந்து இப்போ நிற்க சொல்லுங்க, இப்போ வர சொல்லுங்க, நான் கடவுளை நம்புறேன் அப்படின்னு சொல்ற மெத்தட் அந்த மெத்தட் கிடையாது. நாங்கள் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போ இங்கே இப்போ போன செஷன் வராதவங்க, நீங்களும் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தானே? ஓகே, உங்கள் காலேஜில் பிரின்சிபல் இருக்காங்களா? இருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு 5 மினிட்ஸ் தரேன். உங்கள் பிரின்சிபலை என் கண்ணு முன்னாடி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நான் நம்புறேன் உங்கள் காலேஜ் பிரின்சிபல் இருக்காங்க. என்ன சொல்லுவீங்க? நான் வைக்கிற ஆர்கியூமெண்ட் மறுபடியும் ஒரு லாஜிக்கலான ஆர்கியூமெண்டா? என் கண்ணு முன்னாடி இன்னும் 5 மினிட்ஸ்ல நீங்க உங்க பிரின்சிபலை கூட்டிட்டு வந்தாதான் நான் பிரின்சிபல் இருக்காங்கன்னு நம்புவேன். கிடையாது. அதுக்கு பதிலா நீங்க என்ன சொல்லுவீங்க என்கிட்ட? சார் நம்பிக்கையெல்லாம் என் கூட வாங்க, நான் கூட்டு போய் காட்டுறேன். இல்ல நான்லாம் வரமாட்டேன், நீ சொல்றதை நான் ஏன் கேட்கணும்? நான் சொல்றதை உங்க பிரின்சிபல் கேட்டாதான் நான் நம்புவேன். ஸோ ஒரு பிரின்சிபலே என்னோட இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு ஒத்து வர மாட்டாங்கன்றப்போ காட் த சுப்ரீம் கிரியேட்டர் அவர் எதுக்கு நான் நீ என் கண்ணு முன்னாடி வந்தாதான் நம்புவேன்னு சொன்னா அவர் காட்டணுன்ற அவசியம் அவருக்கு ஏதாவது இருக்கா என்ன? அவர் ஜஸ்டிஃபை பண்ணி தான் ஆகணுன்ற அவசியம் அவருக்கு கிடையாது. ஸோ ரொம்ப அழகா சாஸ்திரத்துலலாம் சொல்லப்படுது, மேன் சேஸ் காட் கிட்ட ஷோ மீ ஐ வில் ட்ரஸ்ட் யூ. கரெக்டா? காட்டுங்க, எனக்கு கண்ணில் நீங்க இருக்கீங்கன்றதை காட்டுங்க, நான் நம்புறேன் அப்படின்னு. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ட்ரஸ்ட் மீ ஐ வில் ஷோ யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ற ப்ராசஸை நீ நம்பு, நான் சொல்ற வழிமுறையை நீ ஃபாலோ பண்ணு, யூ கேன் see God. டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? there is a method to see God. கண்டிப்பா எல்லாராலையும் பார்க்க முடியும். இப்போ அன்னைக்கு இது அதையும் பேசிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டா மகாவதார் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு 3Dல, ஒரு நரசிம்மர் பத்தின படம். பிரகலாதர், பக்த பிரகலாதர்னு முன்னாடி வந்து தமிழ்ல அந்த படமும் வந்திருக்கு. பாகவதத்துல அந்த ஸ்டோரியும் இருக்கு. பிரகலாதர்
நரசிம்மர், ஹிரண்யகசிப்பு அந்த மாதிரி பத்தி. ஸோ பையன் அப்பா 2 பேர் தான். அப்பாவுக்கு நம்பிக்கையே இல்லை கடவுள் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு, எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறாரு. பையன் சொல்றான் கடவுள் எங்க தான்ப்பா இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்காரு. ஸோ ராமாயணம் இருக்கு இல்லையா, ராமாயணத்தை எழுதினது யாருன்னு தெரியுமா? கம்பன். தமிழ்ல கம்பன், வால்மீகி மூல ராமாயணம் எழுதினவர். கம்பன் ரொம்ப அழகா அந்த பிரகலாதன் சொல்றது எழுதுறாரு. பிரகலாதர் சொல்ற விஷயத்தை அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு கடவுளை பத்தி. அந்த ஹிரண்யகசிப்பு அவனுடைய அப்பா கேட்கிறாரு, கடவுள் எங்க தான் இருக்கான், இந்த தூண்ல இருக்கானா, இங்க இருப்பான் நான் சொல்லு அப்படின்ட்டு. பிரகலாதர் ரொம்ப அழகா சொல்றாராம், சாணினும் உளன் அணுவினை சத கூறிட்ட கோணினும் உளன் மாமேறு குன்றினும் உளன் இன்னின்ற தூணினும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் அப்படின்னு. அதாவது என் கடவுள் சாணினும் உளன், ஜான் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜான் தமிழ்லயும் அந்த வேர்டு பயன்படுத்துவோம். அப்படிப்பட்ட ஒரு ஜான் சைஸ் எங்க இருக்கோ அதுலயும் என் கடவுள் இருக்கான். அணுவினை சத கூறிட்டு கோணினும் உளன். அணு அப்படின்னா தெரியும், அணுனா ரொம்ப ரொம்ப சின்னது. அணுவை வந்து நீங்க 100 கட் பண்ணீங்கன்னா சத கூறிட்ட, அதுக்கு பேர் கோன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. அணுவை வந்து 100 கட் பண்ண அதுக்கு பேர் என்ன? கோன். அந்த கோனுன்ற அளவுல கூட என் கடவுள் இருக்கான், என் பகவான் இருக்காரு. மாமேறு குன்றினும் உளன், பெரிய மழை இருக்கு, அதுலயும் என் கடவுளுடைய சக்தி எனக்கு தெரியுது. இன்னின்ற தூணினும் உளன், நீ கேட்டி இந்த தூணுக்குள்ள இருக்கானா, அந்த தூணுக்குள்ளேயும் இருக்கான். கடைசியா சொல்றாரு நீ சொன்ன சொல்லிலும் உளன் அப்படின்னு. அதாவது அந்த ஹிரண்யகசிப்புன்றவன் கேட்கிறான் அவன்கிட்ட, உன் ஹரி இந்த தூண்ல இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரகலாதன் சொல்ல, நீ ஹரின்னு சொன்ன வார்த்தையில கூட என் பகவான் இருக்கான். ஸோ பகவானை எப்படி பார்க்கணுன்ற வழிமுறையை சாஸ்திரத்துல சொல்ல கொடுக்கப்பட்டிருக்கோ, பகவான் சொல்லியிருக்காரோ, அந்த வழிமுறையை ஒருத்தன் பின்பற்றும் பொழுது அவனால பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காருன்றதை பார்க்க முடியும். வழிமுறையை பின்பற்றாதவனால எங்க கடவுளே கண்ணு முன்னாடி இருந்தாலும் தெரியாது. இப்போ ஒரு பேச்சுக்கு அவங்க சொல்றாங்க இல்லையா, கடவுளை கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் கூட்டிட்டு வந்து இங்க நிறுத்துறேன்னு வச்சுக்குவோம், பார்த்தோன்னு அவர் தான் கடவுளை நம்பிடுவாங்களா அட்லீஸ்ட்? இல்லை நீங்க கடவுளை பார்த்துருக்கீங்களா சார், நான் அன்னைக்கு கேள்வி கேட்டாங்க பசங்க என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்க பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க அப்படின்ட்டு. சரி நான் பார்த்துருக்கேன்னு சொன்னா ஏத்துக்குவியா? இல்லை தானே. பார்த்துருக்கேன்னு சொன்னாலும் அது எந்த விதத்துலையும் உனக்கு டிஃபரன்ஸா இருக்க போறது இல்லை. ஸோ அதனாலதான் சாஸ்திரத்துல வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெளிவா. ஸோ கடவுளை பத்தின எல்லா விஷயமுமே, அவர் எப்படி இருக்காரு, இல்லை என்ன ஏது, ஏன் பார்க்க முடியும், ஏன் பார்க்க முடியாது, யாரால பார்க்க முடியும், எப்படி பார்க்கறது. ஸோ அதனால கடவுளை கண்ணில் காட்டுங்கன்னு முதல்ல ஆர்கியூமெண்ட்டா இதுதான் எடுத்து வைப்பாங்க. ரெண்டாவது ஒரு மேஜரான ஆர்கியூமெண்ட் மக்கள் உடனே எடுத்து வைக்கிற கொஸ்டின் என்ன, அப்படி அவர் இருந்தார் அப்படின்னா ஏங்க இந்த உலகத்துல ஏகப்பட்ட தப்பு நடக்குது, ஏன் நிறைய பிரச்சனை இருக்கு, இந்த உலகத்துல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும் அன்னைக்கு அவர் கேட்டுட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ஏங்க கடவுள் இருக்காரு அப்படின்னா உலகத்துல ஒரு இடத்துல தப்பு நடக்கும்போது கடவுள் உடனே வேகமா அங்க வந்து தப்பு தட்டி கேட்டு நிறுத்தலாம்ல. உதாரணத்துக்கு அவர் சொன்னார், நிறைய இடத்துல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது இன்னைக்கு சொசைட்டியில் இல்லையா. தினமும் நியூஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு போக்சோ கண்டிப்பா பார்ப்பீங்க, ஒரு கேஸ் இல்லையா, எங்கேயாவது ஒரு ஃபீமேல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி இருக்கு, இல்லை ஒரு கிரைம், ஒரு ரேப், ஒரு மர்டர், ஏகப்பட்ட விஷயம் நடந்துட்டு இருக்கு சமுதாயத்தில் இல்லையா. கடவுள் பார்க்கறாருன்னா அவரால் அதை நிறுத்த முடியணும் தானே, அவர் உடனே வந்து தட்டி கேட்டு நிறுத்தலாமே. சுனாமி வரும்போது ஓடி போய் நிறுத்தலாமே, ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகும்போது ஓடி போய் நிறுத்தலாமே. ஸ்பைடர்மேன் படத்துலலாம் பார்த்துருப்போம், ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் எங்கேயோ வந்து ஓடி வந்து அந்த ட்ரெயின் அப்படியே கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்துற மாதிரி. கடவுள் இருக்காருன்னா அதெல்லாம் பண்ணலாமேங்க, ஏங்க உலகத்துல கஷ்டம் இருக்கு. இப்போ கூட ஒரு போன வாரத்துக்கு முன்னாடி ஒரு தமிழகத்துல மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு கவிஞர், அவரும் கடவுளை பத்தின இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருந்தார். சார் நிறைய பேர் அடுத்த கேள்வி இதான் கேட்பாங்க, கடவுள் இருக்காருன்னா அப்புறம் ஏன் இந்த உலகத்துல தப்புன்னு இருக்கு, தப்பே இல்லாத ரொம்ப அழகான ஒரு இடத்த அவர் படைச்சிருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, முதல்ல கடவுள் இருக்காரா இல்லையான்றதை தெரிஞ்சுக்காம அதை பத்தி புரிஞ்சுக்காம இருந்தீங்களே, அதே மாதிரி இந்த இடத்த பத்தின விஷயமும் தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம இருக்கீங்க. நீங்க கேட்கிற மாதிரி அவ்வளவு பர்ஃபெக்டான ஒரு இடம் கடவுள் படைச்சிருக்காரு, இருக்கு. ஆனா அது இந்த இடம் இல்லை. ஒரு தப்பு கூட இல்லாம, ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாம, எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இல்லாம இடம் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஆன்மீக உலகம். இங்கிலீஷ்ல சொன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருக்கக்கூடிய இடம், இப்ப நம்ம இருக்கோம் பாத்தீங்களா, இந்த இடம் அப்பேற்பட்ட இடம் கிடையாது. அந்த ஆன்மீக உலகத்துல யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்கள திருத்துறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்க இடம் தான் இந்த இடம். சமுதாயம், சொசைட்டி இருக்கு வெளியில,
வெளியில யாராவது ஒருத்தன் தப்பு பண்ணா அப்படின்னா அவனை எங்க கூட்டிட்டு போவாங்க? ஜெயிலில் கூட்டு போய் போடுவாங்க இல்லையா? ஓகே, இது இன்னும் கொஸ்டின் வரேன். ஜெயிலில் கூட்டு போய் அந்த பர்சனை போடுவாங்க, கரெக்டா? ஜெயிலில் கூட்டு போய் போடும்பொழுது அந்த பர்சனுக்கு ஜெயிலுக்குள்ள எவ்வளவு சௌகரியம் இருக்கும்? ஜெயிலுக்குள்ள ஒரு ஏசி ரூம், ஒரு பெரிய எல்இடி டிவி, பெரிய ஒரு சாஃப்டா குஷன் போட்டு ஒரு பெட்டு, அவனுக்கு டெய்லியும் காலையில் எழுந்தோன்னே பெட் காஃபி, இந்த மாதிரி சௌகரியங்கள் இருக்குமா? இல்லை உள்ள கஷ்டங்கள் இருக்குமா? கஷ்டங்கள் தானே இருக்கும். ஸோ இந்த உலகத்தை படைச்ச பகவான் அவரே அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றார். இந்த உலகம் எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருன்னு பார்த்தோம். இந்த உலகத்துக்கு என்ன ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாருன்னு பார்த்தோம். சிறைச்சாலைன்னு பார்த்தோம். இந்த இடத்துக்கு துக்காலயம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில டெஃபினிஷன் கிருஷ்ணர் கொடுக்குறாரு. இந்த இடம் எப்பேற்பட்ட இடமா? துக்காலயம். ஆலயம் அப்படின்னா என்ன, ஒரு ரெசிடென்ஸ்னு அர்த்தம். அதாவது உதாரணத்துக்கு ஒரு என்ன லைப்ரரிக்கு ஹிந்தியில் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா புஸ்தகாலயம்னு அர்த்தம். புஸ்தகங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு புஸ்தகாலயம். கடவுளை வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு, தேவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு தேவாலயம். துக்காலயம்னா அப்ப என்ன அர்த்தம்? கஷ்டங்கள் நிறைந்த இடம். ஸோ அப்பேற்பட்ட இடத்தை எதுக்குங்க அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, சொசைட்டியில எதுக்காக ஒரு ஜெயில் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு? தப்பு பண்றவன தண்டிக்கிறதுக்கு, பிளஸ் அதை விட முக்கியமா அவனை திருத்துறதுக்கு. அவன் திருந்திட்டான்னா என்ன ஆவான்? இங்க இருந்து திருப்பியும் அவன் வீட்டில் போய் அவன் வாழ முடியும், மறுபடியும் சொசைட்டியில போய் வாழ முடியும். சேம் கான்செப்ட். இந்த உலகத்துல நம்மளை திருத்திக்கிறதுக்காக பகவான் இங்க எல்லா வாய்ப்பையும் கொடுத்து இங்க நம்மளை அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அது என்ன திருத்திக்கிறது, என்ன ஏது அப்படின்றத we will see in future sessions. இதை பத்தி முன்னாடியும் பார்த்துருக்கோம், இதை பத்தி இன்னும் ஃபியூச்சர்லயும் பார்ப்போம். பட் கான்செப்ட் இதுதான். இந்த உலகம் எதுக்கு கிரியேட் பண்ணப்பட்டிருக்குதுன்றது தெரியாதனால நம்ம என்ன பண்ண நினைக்கிறோம், இங்கேயும் அந்த துக்கத்தை அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது, இங்க துக்கம் வரும்போது we are simply blaming God. கஷ்டம் வரும்போது we are blaming God. ஆனா அதுவே இந்த உலகத்துல ஏதாவது பர்ஃபெக்டா நடந்தா நம்ம அவரை புகழ்றோமா என்ன? ஏதாவது பர்ஃபெக்டா நடந்தா யாரை புகழ்றோம்? நம்ம லைஃப்ல எடுத்துக்குவோம். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னு என்ன சொல்லுவோம்? யாரை திட்டுவோம்? கடவுளை திட்டுவோம். ஏதாவது நல்லதா நடந்துச்சுன்னா கடவுளை மறந்துடுவோம். அப்ப யாரை பாராட்டுவோம்? நம்மளை. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? சில விஷயம் நம்ம பண்ண முயற்சியை விட ரிசல்ட் கம்மியா கிடைக்கும் போது நம்ம லைஃப்ல எப்பவுமே யோசிச்சு பாருங்களேன், we are blaming God. ஆனா நம்ம பண்ண முயற்சியை விட ரிசல்ட் பெட்டரா கிடைச்சதுன்னா we give credit to ourselves. நான் பெரிய ஆள்றா, அப்பதான் யோசிச்சேன்டா, இப்படிதான் நடக்கும்னு தெரியும் எனக்கு. ஸோ நம்ம லைஃப்ல அந்த மாதிரிதான் நம்ம அப்படியே பழகிட்டோம். எதுனாலுமே கடவுள்ன்ற ஒரு விஷயம் இல்லாம ஆக்கணும் அப்படின்ற விதத்துல. சரி, எதுக்கு சார் நம்ம இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்? எதுக்கு கடவுளை பத்தி டிஸ்கஸ் பண்றோம்? எதுக்கு நம்ம அவரை தான் படைச்சாரா? இன்னும் சில கொஸ்டின்ஸ் பத்தி பார்த்தோம். எனிவே அது போன செஷன்ஸ்ல இதை பத்தி பார்த்திருந்தோம். இன்னொன்னு மேஜரா நிறைய பேர் கேட்கக்கூடிய இன்னொரு கொஸ்டின்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். அதாவது, சரிங்க, கடவுள் தான் நம்மளை படைச்சார் அப்படின்னா கடவுளை படைச்சது யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு என்ன பதில் பார்த்தோம்? கடவுள்ன்றவருக்கான ஒரு டெஃபினிஷனே, இப்ப எப்படி இந்த உலகம் எதுக்கு படைக்கப்பட்டதுன்ற டெஃபினிஷன் தெரியாம இருக்காங்களோ, அதே மாதிரி கடவுள்ன்றவருக்கான டெஃபினிஷனே தெரியாதவங்க இந்த கேள்வி கேட்பாங்க. கடவுள்ன்றவருக்கான டெஃபினிஷனே அவரை யாரும் படைக்கல, அவர் தான் எல்லாத்தையும் படைச்சார் அப்படின்றவருக்கு தான் கடவுள்ன்ற பேரு. புரியுதா? மக்கள் உடனே கேட்கக்கூடியது அதுதான். சரிங்க, நம்மளை கடவுள் படைச்சாருன்னு சொல்றீங்க, அப்ப கடவுளை யாரு படைச்சா அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம்? ஒரு வாரம் ஆச்சு, மறந்தே போச்சு, அவன் செஷனுக்கே வரல. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஈஸிலி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது என்னது? பாயாசம். பாயாசம் எப்படி இருக்கும்? சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு கேட்குறேன். சாப்பிட்டா இருக்காது, காலியாகிடும்ன்றீங்க. சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டா இனிப்பா இருக்கும். எதனால பாயாசம் இனிப்பா இருக்கு? அதுல சுகர் போடுறதுனால பாயாசம் இனிப்பா இருக்கு. ஓகே, சுகர் எதனால இனிப்பா இருக்கு?
சைலன்ஸ். பாயாசம் இனிப்பானதுக்கான காரணம் சுகர். சுகர் இனிப்பா இருக்கிறதுக்கான காரணம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. கரும்புல இருந்து அதை எடுக்கிறாங்க சார், அதனால. ஓகே, கரும்புக்கு அந்த ஸ்வீட்னஸ் எப்படி வந்துச்சு? மண்ணுல இருந்து. மண்ணனா ஸ்வீட்டா இருக்கிறது இல்லையே. ஸோ ஈவன் நீங்க அப்படியே ட்ரேஸ் பேக் பண்ணிட்டே போனீங்கன்னு வைங்களேன். ஓகே, பாயாசத்துக்கு ஸ்வீட்னஸ் எங்க இருந்து வந்ததுங்க? சர்க்கரையில இருந்து வந்தது. சர்க்கரைக்கு ஸ்வீட்னஸ் எங்க இருந்துங்க வந்தது? அதை கரும்பு காய்ச்சி பாகா எடுத்ததுல இருந்து வந்தது. சரி, அந்த பாகுக்கு எதுல இருந்துங்க ஸ்வீட்னஸ் வந்துச்சு? கரும்புல இருந்து வந்துச்சு. இதே மாதிரி ட்ரேஸ் பேக் பண்ணிட்டு போனீங்கன்னா கடைசியா ஒரு விஷயம் அதனுடைய நேச்சரே ஸ்வீட்னஸ் இருக்கும். கரெக்டா? இப்ப கரும்பு நீங்க மண்ணுல இருந்து வந்ததுன்னு சொன்னீங்க, மண்ணுல ஸ்வீட் கிடையாது. பட் கரும்புடைய நேச்சர் என்ன? ஸ்வீட்டா இருக்கிறது. சிமிலர்லி நான் கிரியேட் ஆனது இல்லை, நான் பிறந்தது யார்கிட்ட இருந்து? எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து. அவங்கள கிரியேட் பண்ணது அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பான்னு ட்ரேஸ் பேக் நம்ம பண்ணிட்டே போனோம் அப்படின்னா அட் லாஸ்ட் there will be only 1% left over. அவருக்கு பேர் தான் காட். அவரை யாரும் கிரியேட் பண்ணல. எப்படி இந்த பாயாசத்துக்கு ஸ்வீட்னஸ் சர்க்கரையில இருந்து வருது, ஆனா சர்க்கரைக்கு யாரும் தனியா ஸ்வீட்னஸ் தரல. ஒரு என்ன சொல்றது, அடுத்தது வேற எக்ஸாம்பிள். காரமா ஒரு குழம்பு சாப்பிடுறீங்க, அது காரம் எதுல இருந்து வந்துச்சு? மிளகாயில இருந்து வந்துச்சு. அந்த மிளகாய்க்கு எங்க இருந்து காரம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா மிளகாயோட டெஃபினேஷனே அது காரமா இருக்கும். ஸோ சிமிலர்லி காட் அப்படின்றதுக்கான டெஃபினேஷனே நோபடி கிரியேட்டட் ஹிம், ஹீ கிரியேட்டட் எவ்ரிதிங். பிரம்ம சம்ஹிதா அப்படின்ற ஒரு புக்ல பிரம்மா ரொம்ப அழகா சொல்றாரு, ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். அந்த கடவுள்னு யாரை நம்ம சொல்றோமோ அவர் தான் சர்வ காரண காரணம். ஹி இஸ் தி காஸ் ஆஃப் எவ்ரிதிங். நீங்க எதை பார்த்தீங்கன்னாலும் அவர்கிட்ட இருந்து வந்ததுதான். அப்ப அவர் யாருங்க கிரியேட் பண்ணான்ற கேள்விக்கு அவர் சொல்றாரு அனாதிர் ஆதிர் கோவிந்தா. அனாதிர், ஹி ஹாஸ் நோ காஸ். அவருக்கு எந்த ரூட் காசும் கிடையாது. சரி, எதுக்குங்க நம்ம இவ்வளவு கடவுளை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் இன்னைக்கு? ஆக்சுவலா இன்னைக்கு செஷனோட டைட்டில் பாத்தீங்கன்னா ஹூ இஸ் கிருஷ்ணா அப்படின்றது இன்னைக்கு செஷனோட டைட்டில். எதுக்கு நான் இப்ப கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்? இல்ல கிருஷ்ணர்னு யாரையோ சொல்றீங்க, எதுக்கு இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்? இந்த கொஸ்டின் என்னைக்காவது தோணிருக்கா உங்களுக்கு? ஈவன் இப்ப இங்கே வந்தீங்க, இங்க வந்ததுக்கப்புறம் நம்ம இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன் 2 வாரமா டிஸ்கஸ் பண்றோம், இன்னைக்கும் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால நம்ம கடவுள்ன்றவரை பத்தி எதுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்? எனி ஆன்சர், எனி தாட் அதை பத்தி? நம்ம எப்படி உருவாகணும்? ஓகே, கரெக்ட். வேற ஏதாவது? உண்மையா அவர் இருக்காரான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். சரி, எது எது செய்யணும் எது எது செய்யக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா அவர் தான் இது எல்லாத்தையும் கொடுத்து படைச்சிருக்காரு, இல்லை அவர் தான் நம்மளை இங்கே அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா மேபி அதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கும். அது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, வேதங்கள்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை வேதங்கள் இருக்குன்னு இருக்கா தெரியுமா? ரிக், யஜுர், சாம, அதர்வணன்னு ஒரு காமனா ஒரு டோட்டல் கேட்டகரிஸா 4 இருக்கு. அதுக்குள்ள டீட்டெயில்டா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இந்த வேதங்கள் எல்லாத்தையும் ஒருத்தன் படிச்சு முடிக்கணும்னா ஒருத்தனோட லைஃபே பத்தாது. ஸோ வியாசதேவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த வேதங்கள் எல்லாத்துக்கும் சாரமா ரொம்ப கிறிஸ்பா சுருக்கமா இதுல இருக்க எல்லா விஷயத்தையும் கொடுக்கணுன்றதுக்காக வேதாந்த சூத்திரம்னு ஒன்று கொடுத்தாரு. சூத்திராஸ், நீங்க மேக்ஸ், நம்ம மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறோம் இல்லையா, ஃபார்முலாஸ்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதுவே வேதிக் மேக்ஸ்ன்றது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஸ்கூல் காலேஜஸ் படிக்கும் போது எனக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்ல பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. வேதிக் மேக்ஸ், வேதத்துல இருந்து கணக்கு ரொம்ப சிம்பிளா எப்படி ரொம்ப ஈஸியா காம்ப்ளிகேட்டடான சொல்லி சம்ஸை கூட நீங்க வந்து போடலாம் அப்படின்றத பத்தி. ஸோ அதுக்கெல்லாம் சூத்ராஸ்ன்னு இருக்கும், ஃபார்முலாஸ் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஸோ சூத்ராஸ்ன்னு சொல்லப்படும். சமஸ்கிருதத்துல சூத்ராஸ் அப்படின்னு அர்த்தம் அந்த வேர்டு டேர்ம். ஸோ மொத்த வேதத்துக்கும் அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப சூத்திரம்னா ரொம்ப ஷார்ட்டா சிங்கிள் லைன்ல வேதத்துல சொல்லப்பட்டிருக்க இம்பார்ட்டண்டான விஷயத்த எல்லாத்தையும் வியாசதேவர் தரார். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம், வேதாந்தத்தினுடைய ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் சொல்றது என்ன தெரியுமா? அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்றார். நிறைய ஸ்லைட் இருக்கு, ஜஸ்ட் ஸ்கிப். இதை பத்தி நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணோம், துக்காலயம் இதெல்லாம். ஓகே, ஸோ இதுதான் வியாசதேவர் சொல்ற விஷயம்.
என்ன இருக்கு? அதாதோ பிரம்ம ஜிக்யாசா. அது கீழே இங்கிலீஷ்ல இருக்கு. அது என்னது தெரியுதா? தெரியல, மறைச்சிட்டேன் நானே. திஸ் ஹியூமன் லைஃப் இஸ் meant for enquiring about the absolute truth. Absolute truth, no? God. இந்த ஹியூமன் லைஃப் இருக்கிறதே ஒருத்தனுக்கு எதுக்குன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்மளை யாரு படைச்சார், நம்ம எங்க இருந்து படைக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு. மெயின் மேஜர் இம்பார்ட்டன்டான விஷயம் நம்பர் 1 அது. நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறது. நம்மளை பத்தி நான் யாரு, நான் ஏன் இங்க பிறந்திருக்கேன், நான் ஏன் இங்க இருக்கேன், நான் என்ன பண்றதுக்கு இருக்கேன்றத ஹியூமன்ஸை தவிர வேற யாராலும் தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்மளுடைய சோர்ஸை பத்தியும் தெரிஞ்சுக்காம நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. கரெக்டா? இப்போ உங்களை இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னு வைங்களேன், நீங்க என்னென்னலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க? உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து வரீங்க, அம்மா அப்பா யாரு, உங்க வீடு எங்க இருக்கு, கரெக்டா? அப்படிதான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அந்த எந்த இன்ட்ரோடக்ஷனுமே இல்லை அப்படின்னா யூ ஆர் நாட் ஃபுல்லி இன்ட்ரோடியூசிங் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பத்தி முழுமையா நீங்க சொல்றது இல்லை. சிமிலர்லி நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடவுளை பத்தி தெரிஞ்சுக்காம நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இப்போ அவர் சொன்னார், நம்ம அவர் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக இந்த டிஸ்கஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சயின்ஸ் என்ன சொல்லிச்சு, நம்மளாம் எங்க இருந்து வந்தோன்னு, கெமிக்கல்ஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மையிலே யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருமே வெறும் கெமிக்கல்ஸ் தானா? நம்ம அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணோம். என்னைக்கா ஒரு நாள் லேப்ல ஒரு கெமிக்கல் பாட்டில் கீழே விழுந்து கொட்டிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? அதை தொடச்சிட்டு வேற கெமிக்கல் ஊற்றி டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் அதுவே நம்ம வீட்டில் அம்மா அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு கெமிக்கல், அப்பா அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு கெமிக்கல், அந்த கெமிக்கல் நம்ம லைஃப்பை விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? அந்த லேப்ல கெமிக்கல் விழுந்த அளவு தான் ரியாக்ஷன் பண்ணுவோமா என்ன? கிடையாது. they are not merely chemicals. ஸோ அதனால தான் நம்மளுடைய சோர்ஸ் கெமிக்கல் கிடையாது, நம்மளுடைய சோர்ஸ் காட் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலி நேச்சுரலி நம்ம என்ன பண்ணணும்? we should inquire about God. அவருடைய பத்தி ஒரு விஷயமுமே நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஏதாவது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்த பார்த்தோம்னா உடனே அதை ரெடி பண்ணவங்களா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ பார்த்தோம், ஃபுட் ப்ரிப்பரேஷன் பத்தி பார்த்தோம். சாப்பிட்றீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க, சாப்பிட்றீங்க, ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கு, உங்களால உங்க எக்ஸ்பெக்டேஷனை விட ரொம்ப அமேசிங்கா இருக்கு. உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம யார் சமைச்சான்னு கேட்போம். கேட்டு அவங்களை கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? விஷ் பண்ணுவோம் அவங்கள. சூப்பர், இவ்வளோ சூப்பரா சமைச்சிருந்தீங்க, சூப்பருங்க. யாரோ ஒருத்தவங்க பாடுறாங்க, ரொம்ப அழகா பாடுறாங்க, என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கலி we will glorify them. கரெக்டா? ஒரு ஃபீல்டுலையுமே எப்பயாவது யாராவது ஒருத்தவங்க சூப்பரா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா we glorify them, we praise them, இல்லையா? ஒரு சின்ன விஷயத்துக்குமே. பட் வாட் அபவுட் த கிரியேட்டர் who created all these things? அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்க ஒரு விஷயத்தை பார்க்கும் போதும் then how much we should glorify that creator. ஆமாவா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்ம யாருமே இப்ப நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு ½ an hourக்கு மேல செஷன் போச்சு. இதுக்குள்ள எத்தனை தடவை நீங்க சுவாசம் பண்ணிருப்பீங்க? அதாவது இன்ஹேல் எக்ஸேல் எத்தனை தடவை பண்ணிருப்பீங்க? யாராவது நம்ம அதை கவுண்ட் பண்றோமா? இல்ல. இப்போ ஒரு 2-3 minutes ஒன் டைம் கூட நீங்க இன்ஹேல் பண்ணாம மூச்சை இழுக்காம உட்கார்ந்துருக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றேன். 2 minutes நீங்க பிரீத் இன்னே பண்ணக்கூடாது. முடியுமா நம்மளால? பாசிபிளா நம்மளால? ட்ரை பண்ணலாம், கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த 2 நிமிஷம் மூச்சு இழுக்காததுக்கும் சேர்த்து மூச்சு இழுத்துட்டு இருப்போம். ஸோ நம்மளை தெரியாமலே நம்ம லைஃப்ல நமக்கு தெரியாமலே நம்ம இப்போ இந்த என்ன சொல்ற ஒரு ஆக்சிஜன் இல்லாம நம்மளால வாழ முடியாது. அதை கொடுத்தது யாரு? வாட்டர் இல்லாம நம்மளால வாழ முடியாது. அதை கொடுத்தது யாரு? சன்லைட் இல்லாம நம்மளால வாழ முடியாது. அதை கொடுத்தது யாரு? then should we not grateful to him? ஆமாவா இல்லையா? அவருக்கு தேங்க் பண்றோம், கிரேட்ஃபுல்லா இருக்கும், அதெல்லாம் கூட அடுத்த விஷயம். அவரை பத்தி தெரிஞ்சுக்கவாவது செய்யணும் இல்லையா?
நிறைய பேர் அதனால தான் காட் இருக்காருன்னு ஏத்துக்கிறவங்க காட் இஸ் கிரேட், காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இஸ்கானுடைய ஃபவுண்டர் ஆச்சாரிய பிரபுபாத் சொல்லுவாரு, காட் இஸ் கிரேட்ன்றது ஓகேப்பா, பட் நீ கிரேட்னு சொல்ற அப்படின்னா அவர் எவ்வளவு கிரேட் அது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். வெறுமனே காட் இஸ் கிரேட், காட் இஸ் கிரேட்னு சொல்றது பத்தாது. கடவுள் சிறந்தவர், கடவுள் மிக பெரியவர் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு சிறந்தவர்னு நீ தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ஹியூமன் லைஃபோட பிகினிங். அதை தெரிஞ்சுக்காம வெறும் கிரேட் கிரேட் கிரேட்னு வெறுமனே சொல்ற வார்த்தையில அர்த்தமே இல்லை. புராணங்கள்ல ஒரு சம்பவம், ஒரு ரியலா நடந்த ஒரு சம்பவம் இருக்கு. நாரதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாரதர் தெரியும். ஸோ நாரத முனி ஒரு தடவை அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து என்ன சொல்றது, எல்லா நாட்டுக்கும் போறதுக்கான ஃப்ரீ வீசா அவர்கிட்ட இருக்கு. அவர் நினைச்சா எங்க வேணாலும் அவரால் போக முடியும். ஈவன் இங்க இருந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு கூட அவரால் போக முடியும். ஸோ அவர் வந்து பகவானுடைய திருநாமத்தை பாடிட்டு எப்பொழுதுமே அவர் டிராவல் பண்ணிட்டே இருக்கார். ஸோ ஒரு தடவை நாரதர் போறத ஒரு பிராமணர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த பிராமணர் நாரதர் கிட்ட கேட்குறாரு, நாரதர் நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நீங்க வைகுண்டத்துக்கு பகவானை பார்க்க போறீங்களா? அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு நம்ம சொன்னாலே கிளாஸ் ஸ்டார்டிங்ல. ஸோ அங்க கடவுளை பார்க்கறதுக்கு நீங்க போறீங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா ஆமா ஆமா. சரி, நீங்க அவரை பார்க்க போறீங்கல்ல, அவர்கிட்ட போயிட்டு அவரை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்னைக்கு இங்க இருந்து அவர்கிட்ட வருவேன், இந்த ஜெயில இருந்து நான் என்னைக்கு அவர்கிட்ட வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நாரதர் கிட்ட சொல்றாரு. ஸோ நாரதரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போறாரு. போற வழியில இன்னொருத்தரை மீட் பண்றாரு. அவர் யாருன்னா செருப்பு தைக்கிற ஒரு நபர். ஸோ அந்த செருப்பு தைக்கிற நபரும் நாரதரை பார்க்கறாரு. நாரதரை பார்த்தோன்னா கேட்கிறாரு, நாரதரை எங்க போறீங்க அப்படின்ட்டு. நாரதர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் பகவானை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி சரி, அப்ப நீங்க வந்து பகவானை பார்ப்பீங்க இல்லையா, பார்த்ததுக்கப்புறம் நான் என்னைக்கு அவர்கிட்ட வருவேன்னு சொல்லி கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லி முடிச்சோடனே நாரதர் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போயிட்டு வைகுண்டத்துக்கு போறாரு. அங்க போய் பகவான்லாம் பார்க்கறாரு. அவர் போன வேலையெல்லாம் முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்க பகவான் கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். வர வழியில் நான் 2 பேரை பார்த்தேன். யார் யாரை பார்த்தாரு? ஒரு பிராமணரும் ஒரு செருப்பு தைக்கிறவரும். இவங்க 2 பேரை பார்த்தேன். இவங்க 2 பேரும் நாங்க எப்போ உங்ககிட்ட வருவோம்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு வர சொன்னாங்க. நீங்க பதில் சொன்னீங்கன்னா நான் போய் சொல்லிடுவேன். ஸோ உடனே நாரதர் பகவான் சொல்ற நாரதர் கிட்ட, ஃபர்ஸ்ட் நீ மீட் பண்ணல பிராமணன், அவன் வர்றதுக்கு இன்னும் நிறைய ஜென்மங்கள் ஆகும். செருப்பு தைக்கிறவனை 2வதா பார்த்த இல்லையா, அந்த செருப்பு தைக்கிறவன் இந்த ஜென்மத்திலேயே என்கிட்ட வந்துடுவான். நாரதருக்கு புரியல. என்னங்க சொல்றீங்க? பிராமணன் தினமும் உங்களை பத்தி வழிபடுறான், உங்களை பத்தி உங்களுக்கு பூஜை பண்றான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வர்றதுக்கு பல ஜென்மமாகும்னு சொல்றீங்க. செருப்பு தைக்கிறவன் உடனே வந்துடுவான்னு சொல்றீங்க. மேபி மாத்தி சொல்றீங்களா ஆன்சரு? பகவான் சொல்றாரு, நிஜமா தான் சொல்றேன். இல்லை எனக்கு புரியலையே அப்படின்றாரு. சரி, நான் ஒன்று சொல்றேன், அந்த விஷயத்த நீ திரும்ப போய் அவங்க கிட்ட சொல்லு, அப்போ உனக்கு பதில் புரியும் அப்படின்றாரு. என்ன சொல்லணும் அப்படின்னு நாரதர் கேட்கும்போது பகவான் சொல்றாரு அவர்கிட்ட, நீ திரும்ப போ, அவங்க 2 பேரும் உங்ககிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி பகவானை பார்த்தீங்களா, நான் எப்போ அங்கே வருவேன்னு சொல்லி கேட்டீங்களான்னு கேள்வி கேட்பாங்க. கேட்குறப்போ நீ போய் சொல்லு, நான் பகவானை பார்த்தேன், ஆனால் பகவான் அப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்தார். பிஸியாக என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, ஊசி இருக்கு இல்லையா, நம்ம துணி தைக்கிற ஊசி பார்த்துருக்கீங்களா? ஊசியில கண்ணு இல்லை காதுன்னு சொல்லுவாங்க, ஓட்டை இருக்கும் இல்லையா, நூல் கோர்க்கறதுக்கு. அந்த ஓட்டை சைஸ் எவ்வளோ இருக்கும்? ரொம்ப சின்னதாக இருக்கும். எனக்கு எங்கள் வீட்டில் ஞாபகம் இருக்குச்சு, எங்கள் வீட்டில் வந்து தையல் மிஷின் இருக்கும். ஸோ தையல் மிஷினில் ஊசியில் நூலை கோர்க்கணுன்னா கொஞ்சம் வயசாயிட்டாலும் கண்ணு தெரியாது, கூப்பிட்டு கொஞ்சம் கோர்த்து கொடுறா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஊசியில் வந்து அது கோர்க்கறதுக்கே லேட் ஆகும், அந்த சின்ன நூலை உள்ள விடுறதுக்கு. ஸோ பகவான் சொல்றாரு நாரதர்கிட்ட, நீ அவங்க 2 பேர்கிட்டையும் போய் சொல்லு, நான் பகவானை போய் பார்த்தேன், அவர் பிஸியா ஊசி நுனியில ஊசியினுடைய காதுல யானையை கோர்த்துட்டு இருந்தாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. நாரதர் அப்படியா, சரி நான் போய் சொல்றேன் அப்படின்ட்டு போறாரு. ஸோ இப்போ நாரதர் உங்ககிட்ட தான் வராருன்னு வச்சுக்கோம். உங்ககிட்ட வந்து இந்த பதில நாரதர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கடவுளை பார்த்தீங்களா, கடவுள் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்கவங்க கிட்ட நாரதர் வந்து சொல்றாரு, கடவுளை பார்த்தேன், கடவுளைனா பிஸியா ஊசியினுடைய நுனியில ஊசியினுடைய காதுல யானையை கோத்துட்டு இருந்தாரு. உடனே உங்க பதில் என்னவா இருக்கும்?
என்ன சொல்லுவீங்க? ஸ்ரீராஜ் கூப்பிடுறாரு ப்ளீஸ். சிரிப்பீங்க. வேற வேற என்ன பதில் சொல்லுவீங்க அவரை பார்த்து? நம்பிடுவீங்களா அவர் சொன்ன? ஏன் நம்ப மாட்டீங்க? ஏன்? ஏன்னா யானை பெருசா இருக்குங்க, ஊசியினுடைய ஓட்டம் சின்னதா இருக்கும், எப்படி கோர்க்க முடியும்? கரெக்டா? இதெல்லாம் உங்களுக்கு தோணுச்சு. இதே பதில தான் அந்த பிராமணரும் சொன்னார். நாரதர் போய் இந்த பிராமணரை சந்திக்கும் போது பிராமணர் கேட்கிறாரு, நீ கடவுளை பாத்தீங்களா, பகவானை பாத்தீங்களா, கேட்டீங்களா? பார்த்தேன், அவர் வந்து பிஸியா ஊசியினுடைய காதுல யானையை கோத்துட்டு இருந்தார் அப்படின்னு. பொய். அப்ப நீங்க கடவுளை போய் பார்க்கவே இல்லை. எப்படி சாத்தியம்? ஊசியினுடைய காது இவ்வளவு சின்னது, யானை அவ்வளவு பெருசு, அதை போய் கோக்க முடியுமா என்ன? உங்களை போய் நம்பிட்டு இருந்தேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணர் போயிடுறாரு. அந்த செருப்பு தைக்கிறவங்க கிட்ட போயும் பகவான் நாரதர் போறார். செருப்பு தைக்கிறவன் கேட்கிறான், நாரதரை பகவானை பார்த்தீங்களா அப்படின்ட்டு. நாரதர் என்ன பதில் சொல்றார்? பார்த்தேன். பார்த்தீங்களா, சரி சரி, அப்ப என் பகவான் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு. அப்போ நாரதர் என்ன பதில் சொல்றாரு? ஊசியினுடைய காதுல யானையை கோத்துட்டு இருந்தாருன்னு. அப்ப அந்த செருப்பு தைக்கிறவன் என்ன பதில் சொன்னா தெரியுமா? அடடே, என்ன அற்புதம், அதையா பண்ணிட்டு இருந்தாரு, சூப்பர், என் பகவானால முடியாதது சாத்தியம் சாத்தியம் இல்லைன்னு எதுவுமே இல்லையே அப்படின்னு. இப்ப நாரதர் கேட்கிற, உண்மையிலே நீ நம்புறியாப்பா? எப்படிப்பா சாத்தியம்? ஊசியினுடைய காது இவ்வளவு சின்னது, யானை அவ்வளவு பெருசு, யானையை போய் எப்படி ஊசியோட காதுக்குள்ள நுழைக்க முடியும்? அது எப்படி நீ நம்புற நான் சொன்னோன்னு? அப்போ அந்த செருப்பு தைக்கிறவன் நாரதர் கிட்ட கேட்கிறான், இவ்வளவு பெரிய மரம், எவ்வளவு பெரிய மரம், இவ்வளவு பெரிய மரம் எதுல இருந்து வந்தது? இவ்வளவு பெரிய மரத்தை பகவான் எதுல இருந்து வர வச்சாரு? ஒரு சின்ன விதை, ஒரு சின்ன விதைக்குள்ள இருந்து இவ்வளவு பெரிய மரத்தை வர வைக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்கும்போது, ஊசியினுடைய காதுக்குள்ள யானையை கோக்குற சக்தி அவருக்கு இருக்காதான் என்ன? சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுள் அப்படின்னாலே அவரால் முடியாததுன்றது எதுவுமே கிடையாது. கரெக்டா? அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்புறம் அங்க எங்க கொஸ்டின் மார்க் இருக்கு? ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். இப்போ பிரபுபாதர் கேட்கறான்னு நான் சொன்னேன் இல்லையா, காட் இஸ் கிரேட், காட் இருக்காரு இது அதுன்னு சொல்றதை விட, எப்படி அவர் கிரேட் அப்படின்றத புரிஞ்சிக்காத வரைக்கும் ஆக்சுவலி we will not be believing. அதை புரிஞ்சிக்காத வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளும் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு சமம் தான். இப்ப அந்த பிராமணரை பத்தி பேசிட்டு இருந்தோம். தினமும் பூஜை பண்றாரு, தினமும் கடவுளை வழிபடுறாரு, ஆனா யானையை வந்து ஊசியினுடைய காதுல பகவான் கோத்துட்டு இருக்கான்னு சொல்றது அவரால் நம்ப முடியல. அப்படின்னா அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? அவருக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை உண்மையிலே. சோ கடவுள் இருக்கார் அப்படின்னா எப்படி இருக்கார், எந்த அளவுக்கு இருக்கார், எந்த அளவுக்கு அவர் சிறந்தவர்ன்றதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. சோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த ஹியூமன் லைஃப்ல இருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்களேன், ஒரு விஷயம் இந்த மாதிரி எவ்வளவோ நம்ம பார்க்குறோம், ஹவு ஹி இஸ் கிரேட் அப்படின்றத. ஒரு சின்ன ஒரு பெயிண்டிங் பண்ணணும், ஒரு ரோஸ் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு இப்போ இந்த ஃபோட்டோலேயே நீங்கள் பார்க்கலாம், இதுக்கு ஒரு ப்ரஷ் தேவை, பல கலர்ஸ் தேவை, அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் தேவை, அதை மிக்ஸ் பண்ணணும், உங்களுடைய மூளையை போட்டு கசக்கி பிழிஞ்சு ஒருத்தன் வந்து வரையணும் இல்லையா? பட் ஆனா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒரிஜினல் ரோஸ் கிரியேட் பண்ணிருக்காரு இல்லையா? ஒரு விஷயத்திலயும் அவருடைய கிரேட்னஸை நம்ம கண் முன்னாடி பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி வாட் ஷுட் ஹேப்பன் இஸ் வி ஷுட் குளோரிஃபை ஹிம். ஏன்னா ஹியூமன், நம்ம பேசின மாதிரி தான், அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. ஒரு ஹியூமன் லைஃப்ல மட்டும்தான் இதை பார்த்தோன்னா, ஓ இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு, இது யாரு பண்ணிருப்பா, அவருக்கு நான் பாராட்டணும் அப்படின்ற திங்கிங்கே ஹியூமன் லைஃப்ல மட்டும்தான் ஒருத்தரால முடியும், வேற எதுலையுமே கிடையாது. ஸோ ஹியூமன் லைஃப்ல இருந்தும் நம்ம அதை திங்க் பண்ணல அப்படின்னா, சாஸ்திரம் சொல்லுது we are just living like animals. நம்ம இன்டெலிஜென்ஸையே பயன்படுத்தலை அப்படின்னு அர்த்தம். ஒரு ஃபிளைட் பறந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை கீழே இருந்து பார்த்தோன்னா அது என்ன நினைக்கும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபிளைட் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு.
பட் ஆனா யார் ஒருத்தனுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கோ, ஹீ நோஸ் ஃபிளைட் somebody is operating. ஒரு சின்ன புஷ், ஒரு லிவரோ ஒரு பட்டனோ, if they simply by pushing, what is happening? அந்த ஃபிளைட் அப்பதான் மூவ் ஆகுது இல்லையா? அதுக்கு பின்னாடி ஒரு கண்ட்ரோலர் இருக்காரு. ஸோ இன்னைக்கு வெறுமனே நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கும்போது இது நேச்சர், இது நேச்சர், இது நேச்சர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் somebody is pushing that nature, somebody is controlling that nature. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்காத வரைக்கும் ஹியூமன் லைஃப் இஸ் நாட் பிகினிங். மொத்த சாஸ்திரங்கள் நான் சொல்லிட்டு இருந்தேன், 4 வேதங்கள் அவர் பேர் சொன்னாரு. இந்த மாதிரி இத்தனை வேதங்கள் இருக்கு, இத்தனை புராணங்கள் இருக்கு, அது எல்லாத்துக்கும் வேதாந்த சூத்திரம்னு சொல்லி கடைசியா ஒரு கன்க்ளூஷன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இது எல்லாமே எதுக்கு இருக்கு அப்படின்னா ஆக்சுவலி ஜஸ்ட் ஃபார் 3 பர்பசஸ். ரொம்ப அழகா ஸ்ரீல பிரபுபாதர் அதை பத்தி ஒரு இடத்துல எழுதுறாரு. there are just 3 purposes in the Vedas. 3 விஷயம் தான். ஒன்னு என்னது? One is to understand our relationship with God, Krishna. Second, to act according to that. Third is to reach the goal. சமஸ்கிருதத்தில் இந்த 3 வார்த்தையும் சொல்லணும் அப்படின்னா சம்பந்த, அபிதய, பிரயோஜனம். நான் ஏன் கடவுளை பத்தி டிஸ்கஸ் பண்ணோன்னு கேட்டேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இடத்துல சொன்னீங்க நம்ம அவர்கிட்ட இருந்து வந்தோன்னு சொல்றாங்களோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுன்னு. அதாவது நமக்கும் அவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு பேர் என்னன்னு பாக்குறோம், சம்பந்தம். செகண்ட் அவர் ஆன்சர் சொன்னார் ஒரு விஷயம். என்ன நீங்க என்ன ஆன்சர் சொன்னீங்க? அவருக்கு சொன்னது எது எது செய்யணும், எது எது செய்யக்கூடாது. ஏன்னா இப்போ ஒருத்தர் கிரியேட்டர்ன்னு இருக்காரு, அவர் இதை கொடுத்திருக்காரு, இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா ஒரு கவர்மெண்ட்ல என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு லா இருக்கும் இல்லையா, ஒரு ரூல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவர் என்ன பண்ணணும்னு கொடுத்துருக்காரு. நம்ம லைஃப்ல என்ன பண்ணணும், ஹியூமன் லைஃப்பை எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம பண்ணணும் இந்த விஷயத்தை அப்படின்றத தெரிஞ்சிக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் அபிதயம். எப்போ இந்த ரெண்டும் தெரிஞ்சிருந்து நம்ம ப்ராப்பரா பிஹேவ் பண்றோமோ அப்பதான் we will get the desired result of human life. அதுக்கு பேர் தான் பிரயோஜனம். தமிழ்லையும் பிரயோஜனம் அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம இவ்வளவு டிஸ்கஸ் பண்றது. இதுக்கு முன்னாடி செஷன்ஸ்ல நம்மளை பத்தி டிஸ்கஸ் பண்ணதா இருக்கட்டும், இந்த வேர்ல்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணதா இருக்கட்டும், கடவுளை பத்தி டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும், இதை ஹியூமன் லைஃப்ல மட்டும்தான் ஒருத்தனால பண்ண முடியும். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி ஒரு கிரியேஷனை பார்க்கும் பொழுது இவ்வளவு இதுக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பா இருக்கும். அந்த இன்டெலிஜென்டான பர்சன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் காட் ஆர் ஒரு கிரியேட்டர் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது நம்பர் 1. செகண்ட், நீங்க சொல்லியிருக்க மாதிரி வி ஷுட் நோ ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? ரிலேஷன்ஷிப் அப்படின்றப்போ அந்த காட் யாருன்றத தெரிஞ்சாதானே ரிலேஷன்ஷிப் வளர்த்துக்க முடியும். காட் யாருன்னே தெரிஞ்சுக்காம எப்படி வெறுமனே காட் காட் காட்னு சொல்லிட்டு இருந்தா என்ன ரிலேஷன்ஷிப்? அவர் யாரு, அவர் எப்படி இருப்பாரு, அவர் பேர் என்ன, அவர் வீடு எங்க இருக்கு, ஏதாவது தெரிஞ்சாதானே ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம வளர்த்துக்க முடியும். ஸோ அப்பேற்பட்ட காட் கிரியேட்டர் அப்படின்றவருக்கு பேர் இருக்கா, அவருக்கு வீடு இருக்கா, அவருக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்கா அப்படின்னு கேட்டா எல்லாமே இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓகேங்க நான் கடவுளை நம்புறேங்க, ஆனா கடவுளுக்கு வந்து ஒரு ஃபார்ம்லாம் கிடையாது, ஒரு ரூபம்லாம் கிடையாது. ஏன்னா அவர் தான் எல்லா சக்தியும் வாய்ந்தவராச்சு இல்ல, எல்லா சக்தியும் வாய்ந்தவர், எல்லா இடத்துலையும் இருப்பார். அப்புறம் எப்படி அவர் ஒரே ஒரு ஃபார்ம்ல போட முடியும்? உதாரணத்துக்கு இவர் பேர் தெரியுமா யாருக்காவது? உங்க யாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் மீன்ஸ் பேசி பழகினது இல்லை. உன் பேர் சொல்லிடுப்பா. பிரபாத். ஓகேவா? இவர் பேர் என்ன? பிரபாத். வீடு எங்க? காமலாபுரம். சரியா? இப்போ என்னோட கொஸ்டின், பிரபாத்னு ஒரு நபர் இருக்காரு, இவரோட வீடு காமலாபுரம். இப்போ எங்க இருக்காரு? இங்க கோயில்ல, கருப்பூர், கரும்பாலை, இங்க இந்த ரூம்குள்ள இருக்காரு. இப்ப இதே சமயத்துல பிரபாத்தால அவங்க வீட்டுல இருக்க முடியுமா? முடியாது. பிரபாத்தால இப்ப இந்த டெம்பிள் ஹால்ல இருக்க முடியுமா? முடியாது. பிரபாத்தால காலேஜ்ல இருக்க முடியுமா? முடியாது. எதனால இருக்க முடியாது? ஏன்னா அவரு இங்க இருக்காரு. இங்க இருக்கனால இன்னொரு இடத்துல இருக்க முடியாது. அவருடைய ஃபார்ம், அவருடைய பாடி இப்ப இங்க இருக்காரு, ஸோ வேற இடத்துல இருக்க முடியாது. ஸோ நிறைய பேர் அதான் கடவுளை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் இருக்காருன்னு நாங்கள் ஏத்துக்கிறோம், கடவுள் தான் ஆல் பவர்ஃபுல் அப்படின்றப்போ அவருக்கு ஒரு ஃபார்ம் நீங்க தர முடியாது. அதாவது அவர் ஒரே ஒரு பாடியில இருக்க மாட்டாரு, அவர் எல்லா இடத்துலயும் அப்படியே எனர்ஜியா ஸ்ப்ரெட் ஆகி இருப்பாரு. கடவுளுக்கு ரூபம் கிடையாது.
அவர் ஒரு ஃபார்முக்குள்ள நீங்க போட முடியாது. நீங்க கோயிலெல்லாம் இந்த மாதிரி விக்கிரகம் போட்டோ இதெல்லாம் வச்சு கும்பிட்டு இருக்கீங்க. ஆனா கடவுள் அப்படி கிடையாதுங்க, அவருக்கு ஃபார்மே கிடையாது அப்படின்வாங்க. பட் ஆனா ஒரு விதத்துல அது கரெக்ட், முழுமையா அது கரெக்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா கடவுள்ன்றவருக்கான டெஃபினிஷன் நம்ம என்ன பார்த்தோம்? ஹி இஸ் சுப்ரீம், சுப்பீரியர் இன் எவ்ரிதிங். அப்படின்னா அவர்கிட்ட இல்லாததே கிடையாது. உங்ககிட்ட 5 ரூபா இருக்குன்னா கண்டிப்பா அவர்கிட்டயும் அந்த 5 ரூபாய் இருக்கும் இல்லையா? 5 ரூபாயை விட நான் அதிகமா 5 கோடி அவர்கிட்ட இருக்கும், இல்லை 500 கோடி எக்கச்சக்கமா அவர்கிட்ட இருக்கும் இல்லையா? உங்ககிட்ட இருக்கிறது அவர்கிட்ட இல்லைன்னா அவர் சுப்பீரியரா சுப்ரீமா இருக்க முடியாது. இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபார்ம் இருக்கா? உங்களுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு, இவருக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. அப்ப கடவுளுக்கு ஃபார்ம் இல்லை, கடவுளுக்கு ரூபம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துல லேக் ஆகிறாரு தானே. உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, இப்ப இவர் பேரு பிரபாத், உங்க பேரு இப்ப பேரு, இப்ப நமக்கு பேர் இருக்கு, கடவுளுக்கு பேர் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுலயும் ஏதோ ஒன்று லேக் ஆகுது தானே. அப்ப அவர் கடவுளா இருக்க முடியாது. ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா கடவுளுக்கு ஒரு பேரு கிடையாது, எக்கச்சக்கமான பேர் இருக்கு. கடவுளுக்கு ஒரு ஃபார்ம் கிடையாது, எக்கச்சக்கமான ஃபார்ம் இருக்கு. அதுல சுப்ரீமான பெஸ்டான சுப்பீரியரான ஃபார்ம் தான் கிருஷ்ணர். பிரபுபாதர் ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்றாரு, கிருஷ்ணா இஸ் த சுப்ரீம் லார்ட். He can have many millions of names because he is unlimited. கடவுள்ன்றவருக்கு அளவு கிடையாதுன்னு பார்த்தோம். அப்ப ஏகப்பட்ட விஷயம் பண்ணுவார் இல்லையா? அந்த விஷயத்துக்கெல்லாம் ஏத்த மாதிரி அவருக்கு ஒரு பேர் இருக்கும். உதாரணத்துக்கு பிரபுபாத் சொல்றாரு, he has got unlimited business also, so he can be called according to that name, according to that business. But the name Krishna is best because Krishna means all attractive. இதுதான் ரொம்ப முக்கியம். கடவுள் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். கடவுளுக்கு நீங்க ஒரு பேர் தரணும் அப்படின்னு நினைச்சாலே, இன்னைக்கு நிறைய பேர் வெவ்வேறு பேர்ல கடவுளை கூப்பிடுறாங்க. உதாரணத்துக்கு இஸ்லாம் மதத்தை எடுத்துக்குவோம், அவன் கடவுளை என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்க? அல்லா. அல்லா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? அல்லா அப்படின்னா ஆல்மைட்டி, ஆல் பவர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். இஸ்லாம்ல அல்லாஹ்க்கு டிஃப்ரெண்டா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதாவது விஷ்ணுக்கு 1000 பேர், 1000 பேர்ல வெவ்வேறு நிறைய பேர்கள். அவருக்கு வந்து பத்மநாப, தாமோதரா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. ஸோ விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஒரு 1000கணக்கான பேர் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு ஸ்துதி இருக்கு. இஸ்லாம்ல அவங்க அல்லா அப்படின்னு மேக்சிமம் கூப்பிட்டாலுமே 99 நேம்ஸ் தே ஹேவ். 99 பேர்கள் இருக்கு. அர் ரஹீம், அல் காதிர், அந்த மாதிரி வெவ்வேறு பேர்கள் இருக்கு. எதுக்காக அப்படின்னா ஒரு பேரு பகவானுடைய ஒரு டெண்டன்சியை குறிக்குது. உதாரணத்துக்கு கடவுள்ன்றவர் ஆல் பவர்ஃபுல் அப்படின்றத பாக்குறோமா? கடவுள்ன்றவர் ஆல் மெர்சிஃபுல், கண்டிப்பா ஒரு எல்லா கருணை வாய்ந்தவரா இருப்பாரா? கடவுள்ன்றவர் ஆல் பொட்டன்ட், எல்லா விஷயத்தையும் அவரால் பண்ண முடியும். இஸ் ஆம்னி பிரசன்ட், அவரால் எல்லா இடத்துலையும் இருக்க முடியும். இந்த மாதிரி நிறைய குணாதிசயங்கள் இருக்கு இல்லையா? ஒரு குவாலிட்டி, ஒரு குணாதிசயத்தையும் குறிக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கு. பட் அந்த எல்லா குணாதிசயத்தையும் சேர்த்து ஒரே பேர்ல சொல்லணும் அப்படின்னா அந்த டேர்ம் தான் கிருஷ்ணா. கிருஷ்ணான்றது ஒரு பர்சன் சொல்றதை விட, கிருஷ்ணான்றது இவர் கிருஷ்ணர்ன்றதை விட ஒரு கடவுளுக்கு நீங்க ஒரு பேரு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலே வெறும் இந்த டேர்ம் கிருஷ்ணான்றதான் கொடுக்க முடியும். பிகாஸ் கிருஷ்ணான்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? பிரபுபாத் நீங்க கடைசியா ஆல் அட்ராக்டிவ். ஆல் அட்ராக்டிவ் அப்படின்னா தமிழ்ல அனைத்து வசீகரமும் உடையவர். யாரு அனைத்து வசீகரமும் உடையவங்களா இருக்க முடியும்? யாரு ரொம்ப அழகா இருக்காங்களோ அவங்க தான் அனைத்து வசீகரமும் உடையவரா இருக்க முடியும். யாருக்கிட்ட நிறைய செல்வம் இருக்கோ அவங்க வசீகரமானவங்களா இருக்க முடியும். யாருக்கிட்ட நிறைய கருணை இருக்கோ அவங்க வசீகரமானவங்களா இருக்க முடியும். இப்ப நம்ம பார்த்தோம்ல, யாருக்கிட்ட நிறைய சக்தி இருக்கோ அவங்க வசீகரமானவங்களா இருக்க முடியும். ஸோ தனித்தனியா ஒரு பேர்ல கூப்பிடுறதுக்கு பதில இப்ப நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அல்லா, இல்ல அல் காதிர், அல் ரஹீம், இந்த மாதிரி ஒரு குணாதிசயத்தை தனித்தனியா அட்ரஸ் பண்றதுக்கு பதில அந்த எல்லா குணாதிசயத்தையும் உடையவர் நிச்சயமா ஹி மஸ்ட் பி ஆல் அட்ராக்டிவ். அதனாலதான் அவருக்கு பேரு
கிருஷ்ணா. அண்ட் அந்த நபர் அவர் எப்படி இருப்பாருன்ற ஃபார்ம் தான் இப்ப நம்ம இதுல பார்த்ததும். ஸோ சாஸ்திரத்துல எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு கிருஷ்ணர்ன்றவர் ஏன் கடவுள், எப்படி அந்த நேமுமே அவர் சுப்ரீம் அப்படின்றத காட்டுறது அப்படின்றதுக்கு. இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன், வேதாந்த சூத்திரத்தை எழுதினது யாருன்னு பார்த்தோம், வியாசதேவர்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வியாசதேவனுடைய அப்பா பராசர முனி அப்படின்றவர் கடவுளா இருக்கக்கூடியவர் அப்படின்னு ஒருத்தரை நீங்க சொல்லணும் அப்படின்னா அவருக்கான டெஃபினிஷன் சொல்லி ஒரு டெஃபினிஷனை கொடுக்குறாரு. ரொம்ப அழகா அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ ஸ்ரீயஹ ஞான வைராகியஸ்சைவ க்ஷண்ணம் பக இதிங்கனா அப்படின்னு சொல்லிட்டு, க்ஷண்ணம் பக இதிங்கனா இந்த விஷயங்கள்லாம் யாருக்கிட்ட, சமக்ரஸ்ய அப்படின்னா முழுமையா, யாருக்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் முழுமையா இருக்கோ அவர் தான் கடவுள், அவர் தான் கடவுளா இருக்க முடியும், அவர் தான் ஆல் அட்ராக்டிவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை லிஸ்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன வார்த்தை இருக்கு, ஐஸ்வர்யஸ்ய, அப்புறம் சமக்ரஸ்ய, அதுக்கப்புறம் வீரியஸ்ய யஷ ஸ்ரீய ஞான வைராகிய. இந்த 6 விஷயங்கள் ஐஸ்வர்ய வீரிய யஷ ஸ்ரீ ஞான வைராகிய, இந்த 6 விஷயமும் யாருக்கிட்ட இருக்கோ அவர் தான் கடவுளா இருக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் சமுதாயத்துல நான் கடவுள் நீ கடவுள் நம்ம எல்லாரும் கடவுள் அப்படின்லாம் சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா பராசர முனி அப்படி சொல்லல. இந்த டெஃபினிஷனுக்கு யாரு ஃபிட்டா வராங்களோ அவங்க கடவுள், இந்த டெஃபினிஷனுக்கு நீங்க ஃபிட் ஆனா நீங்க கடவுள், இந்த டெஃபினிஷனுக்கு நான் ஃபிட் ஆனா நானும் கடவுள், நாங்க ஃபிட் ஆகலைன்னா நம்ம கடவுள் கிடையாது. அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ என்ன டெஃபினிஷன் சொல்றாருன்னா, சமக்ரஸ்யன்னு என்னன்னு சொன்னேன், அது வேர்டு ரொம்ப முக்கியம். சமக்ரஸ்யனா முழுமையான சொன்னேன், 100%. சரியா? ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னு இருக்கு, ஐஸ்வர்யஸ்ய. ஐஸ்வர்ய தமிழ்லையும் கிட்டத்தட்ட அதே வார்த்தை தான். ஐஸ்வர்யஸ்யனா என்ன, ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா செல்வம், வெல்த், பணம் இல்ல சொத்து, செல்வங்கள். சமக்ரஸ்ய ஐஸ்வர்யம் எப்படி இருக்கணும், சமக்ரஸ்யவா இருக்கணும். அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா செல்வத்துக்கும் உரிமையாளர் அவரா இருக்கணும், அப்பேற்பட்டவர் கடவுள். இப்ப உதாரணத்துக்கு உங்களுடைய உரிமையில ஒரு போன் இருக்கலாம், ஒரு பைக் இருக்கலாம், இல்ல ஒரு கார் இருக்கலாம், இல்ல உங்க வீடு கூட உங்க பேர்ல வந்து எழுதி வச்சிருக்கலாம், நீங்க ஓனரா இருக்கலாம். இவ்வளவுத்துக்கு தான் நம்ம ஓனர், கரெக்டா? பக்கத்து வீட்டுக்கு நம்ம ஓனரா இல்ல, பக்கத்து வீட்டுல இருக்கிற காருக்கு நம்ம ஓனரா கிடையாது. சோ அப்ப நம்ம கடவுளா இல்ல. பட் சாஸ்திரத்துல இருந்து பாக்குறோம், உங்ககிட்ட இருக்க செல்வம் கிடையாது, என் கிட்ட இருக்க செல்வம் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா செல்வமும், எல்லா செல்வம், இந்த உலகமும் சரி, இதை தாண்டி இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு நம்ம பேசினதுக்கும் சரி, அது எல்லாத்துக்குமே சேர்த்தி உரிமையாளர் பகவான். அது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணது அவர் தானே, கிருஷ்ணர் ஆர் விஷ்ணு நம்ம பார்க்கிறோம். சோ பகவான் இங்க இருக்கும்போது கூட கிருஷ்ணர் இங்க இந்த பூமி, இது வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட பத்தி, இவன் இங்க அவருடைய லீலைகளை புரிஞ்சப்போ எங்க இருந்தாரு அப்படின்ற ஊர் பேர் தெரியுமா இருக்காது, கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் நடந்த இடம் மதுரா, விருந்தாவனம், வேற ஏதாவது கோகுலம். ஸோ விருந்தாவனம், மதுரா, கோகுலத்தெல்லாம் கிருஷ்ணர் வந்து சின்ன ஒரு மாடு மேய்க்கிற பையனா தன்னுடைய லீலைகளை நடத்திட்டு இருந்தார். கிருஷ்ணர் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இருந்த ஊர் பேரு துவாரகா. இன்னைக்கும் சயின்டிஸ்ட் நிறைய பேர், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்கலாம் ஏகப்பட்ட பேர் துவாரகாவை ரிசர்ச் பண்றாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது யூடியூப்ல இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அங்க அண்டர் வாட்டர் பெரிய 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 பேலசஸ். சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு, கிருஷ்ணர் 16,108 மாளிகைகளை, 16,108 பேலஸ் கிருஷ்ணர் வந்து கட்டியிருந்தார். ஸோ அது எல்லாமே எப்படி கோல்டு அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைமண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜுவல்ஸ்ல பண்ணப்பட்டது இந்த டிஸ்கிரிப்ஷன் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, நமக்குலாம் ஒரு வீடு வாங்குறதே பெருசு.
இன்னைக்கெல்லாம் வந்து ஃப்ளாட்ஸ்ல தான் வந்து வீடு வாங்கிட்டு இருக்கிறது இல்லையா? ஃப்ளாட்ல நீங்க மும்பை, பெங்களூர் இந்த மாதிரி சிட்டிக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய அந்த நிலம் கூட உங்களுக்கு சொந்தம் கிடையாது. அந்த நிலத்துல வந்து 30 ஃபிளாட் இருக்கும், அதுல ஒரு ஃப்ளோர் உங்களோட தான் இருக்கலாம். அந்த நிலம் கூட நமக்கு உரிமை கிடையாது. முன்னாடி காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் ஃபிளாட் எல்லாம் இல்லாம இருந்தாங்க, சின்ன குடிசை வீட்டுல தான் இருந்தாங்க. பட் அந்த நிலம் கூட அவங்களுடைய சொந்த நிலமா இருந்துச்சு. இன்னைக்கு நிலம் கூட நம்ம பேர்ல கிடையாது. ஆனா கிருஷ்ணர் பெரிய அரண்மனைகளை ஏகப்பட்டது கட்டி வச்சிருந்தார். ஸோ பராசர முனி கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் வைஸ் முழு ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யசிய சமகரசிய, அதுக்கு அடுத்தது என்ன டேர்ம் இருந்தது? வீரிய, வீரியசிய அப்படின்னா வீரியம்ன்ற வேர்டுக்கு பலம், ஸ்ட்ரென்த். ஸோ பகவான்ன்றவர் எல்லா ஸ்ட்ரென்த்தையும் உடையவரா இருக்கணும். சமகரசிய முழுமையான ஸ்ட்ரென்த் இருக்கணும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ? நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஃபோன், உங்க ஃபோன் கையில் எடுங்களேன். அந்த ஒரு ஃபோன் எடுக்கிறதுக்கு இந்த 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 கை ஃபுல் கை பயன்படுத்துனீங்க இல்லையா? ஃபுல் கை இல்லாம அந்த ஃபோன் எடுக்கணும்னா எத்தனை விரல்ல பயன்படுத்தி எடுக்க முடியும்? ஃபோனை கீழே வச்சிருங்க. 2 விரல்ல பயன்படுத்தி தூக்குனாரு. ஒரே ஒரு விரல்ல ட்ரை பண்ணுங்களேன். ஒரு விரல்ல தான் ட்ரை பண்ணும். அந்த ஒரு விரலுக்கு சப்போர்ட்லாம் தரக்கூடாது, தூக்கணும். இன்னொரு கை பயன்படுத்தக்கூடாதுப்பா. ஒரே ஒரு கையில கஷ்டப்படாம தூக்கணும். அதுதான் கடவுள். முடியுமா நம்மளால? முடியாது. கரெக்டா? நமக்கு அந்த பவர் இல்லை. கடவுள் தான் இந்த மொத்த பிளானட்ஸ் எடுத்துக்கோமே. எர்த் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? எர்த் ஃப்ளோட் ஆகுது, மூன் ஃப்ளோட் ஆகுது, சன் ஃப்ளோட் ஆகுது. இவ்வளவு பிளானட்டரி சிஸ்டத்தை யார் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கா? கடவுளுடைய சக்தி இல்லையா? அவருடைய எனர்ஜில தான் இது எல்லாமே நடக்குது. அவருக்கு இல்லாத பலமே கிடையாது. சேம் திங் கிருஷ்ணர் இங்க அவருடைய லீலைகளை புரியும் போதும் கிருஷ்ணர் இதை காட்டினார். இந்த போட்டோ யாராவது முன்னாடி பாத்துறீங்களா? இதை பத்தி தெரியுமா? கிருஷ்ணர் கோவர்தனம்ங்கிற மலைய தன்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சுண்டு விரல்ல தூக்குறாரு. இப்ப நான் அவரை போன் எடுங்கன்னு சொன்னேன். போனை எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா முதல்ல எந்த கையை பயன்படுத்தி போன் எடுத்தீங்க? ரைட் ஹேண்ட். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கலி ரைட் ஹேண்ட் தான் இந்த 2 ஹேண்ட்ல ஸ்ட்ராங் ஆனது இல்லையா? யூஸ்வலா நம்ம ஏதாவது ஒன்று பிக் பண்ணணும், ஏதாவது ஒன்று லிஃப்ட் பண்ணணும், லெஃப்ட்ல பண்ண மாட்டோம், ரைட்ல தான் பண்ணுவோம். ரைட்ல பண்ணாலுமே எல்லா விரலையும் தான் ஃபர்ஸ்ட் பயன்படுத்தினார். ஆனா என் கிருஷ்ணர் காட்டுறாரு நான் பகவான் அப்படின்றத. ஒரே ஒரு கையில தூக்குறாரு மலைய, லெஃப்ட் ஹேண்ட். அதுவும் ஏன்னா 2 கையில பலம் குறைந்த கை லெஃப்ட். அதுல லெஃப்ட் ஹேண்ட்ல ஃபுல் கையில கூட தூக்கல அவரு. 5 விரல் இருக்கு. 5 விரல் இருக்கிறதுலயே வீக்கான பலம் குறைந்த விரல்னா எதை சொல்லுவோம்? சுண்டு விரல். ஸோ அந்த சுண்டு விரல்ல 7 நாள் கிருஷ்ணர் அந்த மலையை தூக்கி நிறுத்தினார். அந்த மலை இன்னமும் இருக்கு. நீங்க கோவர்தனம், பிருந்தாவனம் போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம், இன்னமும் அந்த மலை இருக்கிறத பார்க்கலாம். ஐஸ்வர்யசிய சமகரசிய வீரியசிய யசஷ. யஷ அப்படின்னா புகழ். நம்மளுடைய புகழ் கொஞ்ச நாள் இருக்கும். எத்தனை நாள் இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனா? நீங்க உங்க காலேஜ்ல எப்படின்னு தெரியல, நான் படிச்சுட்டு இருந்த காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா யாராவது டாப்பரா வந்தாங்கன்னா பெரிய பேனர் அடிச்சு போட்டோ வச்சிருப்பாங்க. அப்படியே மொத்த காலேஜுமே அடுத்த நாள் அவனை பாராட்டும். டீ பாரா, டாப்பர்ரா டாப்பர்ரா டாப்பர்ரா. ஒரு வாரம் கழிச்சு அங்க ஒன்றும் இருக்காது பேனர்ல. அந்த புகழ் அவ்வளவுதான். நீங்க பெரிய பர்சனாலிட்டியாவே இருந்தாலும், ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்திருந்தேன், ஒரு ஷார்ட்ஸ்ல ஒரு வீடியோ இருந்துச்சு. இதுல எத்தனை பேருக்கு கிரிக்கெட் பத்தி தெரியும்? இல்ல கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நிறைய பேர். ஓகேவா? காட் ஆஃப் கிரிக்கெட்னா யாரு? சச்சின். இன்னைக்கு பிறந்து வளர்ந்துட்டு இருக்க ஜெனரேஷன்ல ஸோ ஒரு சின்ன பையன் வரான் அந்த வீடியோல. ஒரு சேர்ல சச்சின் ஒரு சைட்ல உட்காந்துருக்காரு, இன்னொரு பக்கத்துல வந்து யாரை பார்த்தேன், ரோஹித் சர்மா. பா, நான் அந்த வீடியோ மறந்துட்டேன் பாரு, எப்படி ஞாபகம் வச்சுதான். ஸோ அந்த வீடியோல என்ன ஆகும், அந்த பையன் ஓடி வந்து என்ன பண்ணுவான், ஆட்டோகிராஃப் வாங்க அந்த பையன் வருவான். ரோஹித் சர்மா கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டு அவன் காலை தொட்டுட்டு போயிடுவான். ஸோ அதை பார்த்துன்னு நிறைய கமெண்ட் போடுறவங்களும் சரி, இந்த வீடியோ பார்த்துனே புரிஞ்சிருக்கும் அந்த பையனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆள் யாருன்னு தெரியலப்பா, அவருடைய புகழ் என்னன்றது தெரியல அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க வரும் அப்படின்னா, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய புகழ் மிக்க நபராகவே இருந்தாலும்
அந்த புகழ் ஷார்ட் டைம் தான் இட் வில் எக்ஸிஸ்ட். இந்திய நாடு எடுத்துக்குவோம். இந்திய நாட்டினுடைய தந்தை, ஃபாதர் ஆஃப் த நேஷன் யாரு? என்னப்பா யோசிக்கிறீங்க? காந்தி இல்லையா? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இல்லையா? ஃபாதர் ஆஃப் த நேஷன். அந்த நாட்டில் தான் நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை காந்தியை பத்தி நினைக்கிறீங்க? இந்த நாட்டில் தான் வாழ்றீங்க. இந்த நாட்டினுடைய ஃபாதர் அவரு, தேசப்பிதா, தந்தை. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அவரை பாராட்டுறீங்கன்னு கூட நான் கேட்கல, எத்தனை தடவை நினைக்கிறீங்கன்னு தான் கேட்டேன். எப்ப நினைப்போம் அவரை? எப்பயாவது காசு நோட் எடுத்து பார்க்கும்போது அதுல போட்டோ இருந்தா வேணா அவரை நினைக்கலாம். இல்லைன்னா October 2 நினைப்போம் அவரை. அன்னைக்கு லீவு கிடைக்கும், அதுக்காக நினைப்போம். ஸோ உலகத்துல எவ்வளவு பெரிய புகழ்மிக்க நபரா இருந்தாலும் அவங்களுடைய புகழ் ஷார்ட் லீவ்டு தான். ஆனா கிருஷ்ணனுடைய புகழ் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க தோன்றி அவருடைய லீலைகள் அவர் புரிந்திருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய புகழ் இன்னும் குறைய கிடையாது. ஐஸ்வர்யசிய சமகரசிய வீரியசிய யசஷ ஸ்ரீயக, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கடவுள்ன்றதுக்கான தகுதி இது. ஸ்ரீய அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். யாராவது நம்ம கிட்ட வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்னும் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு கண்ணாடி எடுத்து அவங்க மூஞ்சி முன்னாடி காட்டி, நீ கண்ணாடியை பார்த்துட்டு இப்ப சொல்லு நீ கடவுள்னு கேளுங்க போதும். நம்ம எவ்வளவு அழகுன்னு நமக்கு தெரியும். தூங்கி எந்திரிச்சோன கண்ணாடியை போய் பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். இதை விட கொடூரமான மூஞ்சியே இருக்க முடியாது இல்லையா? சோ ஓகே, அழகா இருக்கலாம். இன்னைக்கு உலகத்துல தராங்களே மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்டு பட்டங்கள்லாம் தராங்களே, காம்படிஷன் நடத்தி. மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்டு கூட எனக்கு புரியுது. ஓகே, இந்தியால இருந்து அழகா ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டாங்க. மிஸ் வேர்ல்டு, வேர்ல்டுலயே தேடி கூட ஒரு அழகா டைட்டில் கொடுத்துட்டாங்க. மிஸ் யூனிவர்ஸ்னு ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சதே இல்லை. அப்ப மொத்த பிரபஞ்சத்திலையும் போய் தேடி பார்த்துட்டு வந்து இந்த பொண்ணு தான் வந்து பிரபஞ்ச அழகின்னு சொல்லி டைட்டில் தராங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ மிஸ் இந்தியா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உலக அழகின்னு சொன்ன யாராவது ஞாபகம்? ஐஸ்வர்யா ராய், கரெக்டா? இன்னைக்கு ஓகே, ஐஸ்வர்யா ராய் உலக அழகின் பட்டம் வாங்கினாங்க. எனக்கும் ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல இந்த ஜீன்ஸ் படம்லாம் வந்தப்போ அப்படியே அவங்க அவ்வளவு ஃபேமஸ். இன்னைக்கு ஐஸ்வர்யா ராய்க்கு மறுபடியும் உலக அழகி பட்டம் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? அழகு போயிடுச்சு. அழகு அங்க இல்ல, அழகு போயிடுச்சு. இதுதான் நம்மளுடைய நிலைமை. ஒருவேளை நான் ரொம்ப அழகான நபராகவே இருந்தாலும் இட் இஸ் டெம்பரரி, இட் வில் பி ஷார்ட் லிவ்டு. இங்க சொல்ற மாதிரி சமகரசிய எப்பொழுதுமே அழகா இருக்கக்கூடிய நிலைமை கிடையாது நமக்கு. பட் கிருஷ்ணர் அப்படி இல்லை. இப்ப இந்த போட்டோ பாத்தீங்க இல்லையா? இது எங்க என்ன போட்டோன்னு தெரியுமா? கிருஷ்ணர் குருக்ஷேத்திரத்துல போர் புரிஞ்சுட்டு இருக்காரு. அப்ப கிருஷ்ணருக்கு வயசு என்னன்னு தெரியுமா? மோர் தென் 100, கிட்டத்தட்ட 120 கிட்ட. யோசிச்சு பாருங்க, 120 வயசு இருக்கிற ஒரு ஆள் எப்படி இருப்பான்? அந்த தேர்ல ஏறணும் அப்படின்னாலே ஒரு 4 பேர் கைப்பிடிச்சுதான் தூக்கி விடணும். நம்மளால நடக்க கூட முடியாது. பட் கிருஷ்ணர் அப்பமும் அவ்வளவு இளமையா அழகா இருக்காரு. சோ இதெல்லாம் தான் கடவுள்ன்றவருக்கான அடையாளம். ஐஸ்வர்யசிய சமகரசிய வீரியசிய யசஷ ஸ்ரீயக ஞானம். அவர் கொடுத்த நாலேஜ் இன்னைக்கும் பகவத்கீதை உலகம் முழுவதும் பாராட்டப்பட்டு நம்ம உட்காந்து படிச்சு கேட்டுட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு குணாதிசயம் ரினன்சியேஷன். கடைசியா அதுல இருக்கக்கூடிய வைராகியம், ஞான வைராகிய செய்வ. வைராகியம் அப்படின்னா இது எல்லாமே அவர்கிட்ட இருந்தாலும் இது மேல அட்டாச்மெண்ட் இல்லாம, நம்ம ஒரு சின்ன விஷயத்த நம்மளோட உரிமையா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இது யாருக்குமே தரமாட்டோம், நம்ம வச்சுக்குவோம். இந்த மொத்த உலகத்தையுமே அவர் படைச்சிருந்தாலும் he is not attached to it. அவர் அட்டாச்மெண்டோட இருந்தாருன்னு வைங்களேன். அப்ப யோசிச்சு பாருங்க, கடவுளே இல்லைன்னு சொல்றவனுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? ஏண்டா நான் தான் இந்த உலகத்தையே படைச்சேன், நீ கடவுள் இல்லைங்கிறியா? அப்ப உனக்கு மட்டும் நான் சூரிய ஒளி தரமாட்டேன், உனக்கு மட்டும் நான் சுவாசிக்க காத்து தரமாட்டேன், உனக்கு மட்டும் சாப்பிடுறதுக்கு உணவே வராது, உனக்கு பேச்சே வராது. பேச்சு வந்தாதானே நீ கடவுள் இல்லைன்னே சொல்லுவ. கடவுள்னு யோசிக்கிறதுக்கு உனக்கு புத்திசாலித்தனத்தை நான் கொடுத்தாதானே உனக்கு வரும். புரியுதா? இது எதை நினைச்சாலும் அவரால் பண்ண முடியும். பட் he is not attached to it.
அவர் எது மேலேயும் பற்றுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய டெஃபினிஷன் தான் காட். ஸோ அப்பேற்பட்ட டெஃபினிஷன் பராசர முனி தராரு. அப்பேற்பட்ட டெஃபினிஷன் கொண்ட ஒரு பர்சனுக்கு நீங்க பேர் தரணும்னாலும் யூ கேன் கால் ஹிம் as என்ன பேர்ல கிருஷ்ணா. அண்ட் அந்த கிருஷ்ணா அப்படின்ற நேம கொண்ட அந்த காடுக்கு பர்சனாலிட்டியும் இருக்கு, ஆக்டிவிட்டிஸும் இருக்கு. அதுதான் நம்ம இங்க பார்த்த ஆக்டிவிட்டிஸ். அண்ட் பை பர்சன் ஹவு டஸ் ஹி லுக் அப்படின்றதையும் ஸ்கிரிப்சர்ஸ் சொல்லுது. ஸோ காட் அப்படின்னா நம்ம பார்த்த மாதிரி ஹி மஸ்ட் பி த ஆல் அட்ராக்டிவ் பர்சன். அண்ட் அந்த ஆல் அட்ராக்டிவ் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு நம்ம ஒரு நேம் தரணும் அப்படின்னா தட் இஸ் கால்டு கிருஷ்ணா. ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்கே இப்போ கடவுளுடைய பேரை இப்போ பாடி நம்ம இப்போ கீர்த்தனை போயிட்டு இருக்கு. ஆடும் பொழுதும் நம்ம என்ன பேர்ல கூப்பிடுறோம்? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த பேர்லயும் அவருடைய சக்தி இருக்கு. ஸ்டார்டிங்ல இந்த பிரகலாத் சொல்றாருன்னு சொல்லி ஒரு கம்பர் சொல்றது கூடிய பார்த்தோம் இல்லையா? ஸோ சேம் திங். ஸோ அதனால கடவுளை பார்க்கணும் அப்படின்னா அவருடைய பேரை சொல்றது மூலியமாவும் பார்க்க முடியும், நம்ம அவரை பத்தி கேட்கறது மூலியமாவும் பார்க்க முடியும். ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு கிட்டத்தட்ட 1 hour நம்ம கேட்டு அவரை பார்க்க ட்ரை பண்ணோம். ஸோ இப்போ அட்லீஸ்ட் ஒரு 10-15 minutes அவருடைய பேரை பாடி அவரை பார்க்கறதுக்கான அந்த ப்ராசஸ்ல நம்ம ட்ரை பண்ண முடியும். ஸோ இதை பத்தி ஃபர்தர் நம்ம இன்னும் அப்கமிங் வீக்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் நம்ம அப்புறமா கண்டினியூ பண்ணிக்கலாம். பிகாஸ் அட்லீஸ்ட் இன்னைக்காவது மிஸ் பண்ணாமல் கீர்த்தனுக்கு போகலாம், அதுக்காக தான். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா யூ கீப் இட். நம்ம ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் கீழே இருக்கப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர் அது மேஜர் கொஸ்டினாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் செஷனில் நம்ம அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாகவே நம்ம அதை பற்றி இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் மெயினாக இந்த செஷனில் சொன்ன மாதிரி சம்பந்த அபிதய பிரயோஜனம் ஒரு 3 பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபஸ்ட்டு நமக்கும் கடவுளுக்கும் ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் சரியாக தெரிஞ்சிக்கலன்னா என்ன மைனஸஸ், அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் பிஹேவ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம வரக்கூடிய அப்கமிங் டிஃப்ரெண்ட் செஷன்ஸில் வி வில் பி டிஸ்கஸிங். அதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா வி வில் பி டிஸ்கஸிங் அபவுட் தட் ஆல்சோ. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச்.